Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வரும். ஸோ அது பேசிக்காக நிக்கலை வந்துட்டு பியூரிஃபை பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அது வந்துட்டு எப்படி வந்து ஃபன்னியாக பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மான்ஸ் ஸ்பா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸ்பான்னு என்ன அர்த்தம்? லைக் நமக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு நம்ம மசாஜ்லாம் வேணா பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பா இருக்குது. அதுக்கு நிக்கல் வந்து விஐபி கெஸ்ட்டாக வருது, ஓகேவா? அப்போது அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும். நான் வந்துட்டு ப்யூர் ஆகணும், நான் வந்து ரொம்ப ஷைன் பண்ணணும், ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஸ்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ் ஸ்பாக்கு வருது. இனிஷியலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிக்கல் வந்து பேசிக்காகவே வேலை காரணமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அது வந்து நிறைய எலமெண்ட்ஸோடு மிக்ஸ் ஆகிருக்கு, ஓகேவா? ரஃப் மிக்ஸ்டு வித் அதர் எலிமெண்ட்ஸோடு மிக்ஸ் ஆகிருக்கு. முதல்ல ஸ்பாவில் அரோமேட்டிக் தெரப்பி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கார்பன் மோனாக்சைடை வந்துட்டு கொடுக்குறாங்க 50 to 60 டிகிரி செல்சியஸில், ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, நிக்கலும் அந்த கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்து நிக்கல் கார்போனைலாக மாறிடுது, ஓகேவா? நிக்கல் கார்போனைல் NiCO4 மாறிடுது. ஸோ கேஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டு இட்ஸ் லைக் அரோமேட்டிக் தெரப்பி அப்படின்னா என்னது? அந்த சுவாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடு வந்துட்டு அது எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மசாஜ் வாங்கிட்டுருக்கு. ஸோ அது இந்த மாதிரி ஒரு மசாஜ் வாங்கின உடனே அது ரொம்ப ரிலாக்ஸ்டாகுது. அது வந்துட்டு அந்த ஸ்பா ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது, ஓகேவா? எப்படி ஒரு ஹாட் டப்பில் அப்படியே மிதக்குமோ அந்த மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்குது. திருப்பி வந்து இப்போ அது ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ ரிலாக்ஸ் ஆனது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட்னா 2000 டிகிரி செல்சியஸில் அதை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. உடனே என்ன ஆகிடுது? நிக்கல் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைட் ப்ளஸ் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்துடுது. இம்ப்யூரிட்டிஸ்னால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டு இதெல்லாமே வந்துடுது, ஓகேவா? இப்போ இந்த நிக்கல் வந்து ரொம்ப ப்யூராகவும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகுது, ஓகே? ஸோ முதல்ல வந்து கார்பன் மோனாக்சைடை கொடுக்குறாங்க, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். திருப்பி கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்குல, அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வேறு ஏதாவது நிக்கல் வரும்போது அதுக்கு ஸ்பெஷல் அரோமேட்டிக் தெரப்பி கொடுக்கறதுக்காக அதை அகெயின் வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராசஸ். ஏன்னா கார்பன் மோனாக்சைடை ரிப்பீட்டடாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு இப்போது இந்த ப்யூராக கிடைச்ச அந்த ஒரு நிக்கல் வந்துட்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ப்யூராக இருக்குது. ஸோ அது வந்து நிறையா அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான், புரியுதுங்களா? விஐபி கெஸ்ட்டாக வருது. அதுக்கப்புறமேட்டு அது மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 50 to 60 டிகிரி செல்சியஸில் கார்பன் மோனாக்சைடில் போடும்போது நிக்கல் கார்போனைல் ஃபார்ம் ஆகுது. அகெயின் அதை வந்துட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு நிக்கல் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது கிடைக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். புரிஞ்சுதுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.